வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாயன்மார்கள் 63 பேருங்கிறது நமக்கு தெரியும். பெண் நாயன்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 3 பேர் இருக்காங்க. அதுவும் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே காரைக்கால் அம்மையார் நமக்கு ஒரு சிவனடியாரா இருந்திருக்காங்க. எப்படி ஒரு குடும்பத்துல உள்ளவங்க சிவனடியாரா மாறி இருக்காங்க, அதுவும் 63 நாயன்மார்களில் மூத்தவராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. அப்படித்தானேங்க? அதே போலதான் 3 நாயன்மார்கள்ல மூத்தவரான காரைக்கால் அம்மையார் ஒருத்தர், அடுத்தது மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார், இப்படி 3 நாயன்மார்கள் பெண் நாயன்மார்களா இருந்திருக்காங்க. இதுல காரைக்கால் அம்மையார சிவபெருமானே அம்மையே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க பாருங்களேன். அம்மையே என்று சிவபெருமானாலேயே அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அதை நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப பக்தி பரவசமா இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட பக்திய சிவன் மேல அம்மையார் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோம்னா நமக்கு மனசு உருகி போகுது. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இன்னைக்கு தான் பார்க்குறேன் இல்லை முதல் தடவையா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி சிவசிவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா, வாங்க பதிவுக்குள்ள போலாம். திலகவதியார் ரொம்ப அழகான, அறிவான, ரொம்ப இந்த காலத்துல சொல்ற மாதிரி ஸ்மார்ட்டான பெண்ணா இருந்தாங்க. அவங்க சிவன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்தாங்க. அந்த திலகவதி அம்மையார் திருமணம் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவங்க பேரண்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கும்போது பரமதத்தர் அப்படிங்கிற மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி அழகா கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. 2 பேருமே என்ன சொல்லுவாங்க, மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்க இல்லையா, அது போல 2 பேருமே அவ்வளவு தங்கமா, அழகா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, இறைபக்தியோடையும் சரி, வீட்லேயும் சரி, ரொம்ப சந்தோஷமா அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பரமதத்தர் தன்னுடைய வேலைக்காக ஒரு நாள் வெளியில போறாரு, தன்னுடைய பணி நிமித்தம் வெளியில போறாரு. அந்த சமயத்துல அவருக்கு 2 மாம்பழங்கள் கிடைக்குது. அந்த 2 மாம்பழத்தையும் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. திலகவதி எப்பவும் போல இறைபக்தி, அதாவது சிவனை வணங்கிவிட்டு கணவருக்கு செய்ய வேண்டிய பணிகளையும் செய்துவிட்டு மிகச்சிறந்த பெண்மணியா வீட்டுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த 2 மாம்பழத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மாம்பழத்தை கொடுத்த உடனே அவங்க கொண்டு போய் சிவனுக்கு அர்ப்பணம் பண்றாங்க. சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நெய்வேதியம் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அங்க வாசல்ல ஒரு சிவனடியார் நிற்கிறாரு. அதாவது சிவனடியாருக்கு செய்தால் அது சிவனுக்கே செய்ததா பொருந்தும் இல்லையா? அப்படித்தான் வீட்டுல என்ன செய்யறது, நம்ம இந்த சிவனடியாருக்கு ஏதாவது கொடுத்தாகணுமே அப்படின்னு நினைக்கும் போது 2 மாம்பழம் கொடுத்தாரு இல்லையா, பரமதத்தர் கொடுத்து அனுப்பினார் இல்லையா அவங்க வீட்டுக்காரரு, அவருடைய கணவர். அப்ப அந்த பழங்கள்ல ஒண்ணு எடுத்து நம்ம இந்த சிவனடியாருக்கு வழங்கிடுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பரமதத்தர், திலகவதியாருடைய கணவர் பரமதத்தர் வந்துடுறாரு. வந்த உடனே சாப்பிடலாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. ரொம்ப பணிவா சொல்லும் போது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் பரமதத்தர். திலகவதி அம்மையார் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு அவருக்கு நறுக்கி சாப்பிட கொடுக்கும்போது அவரே பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு, இவ்வளவு டேஸ்டான மாம்பழம் நம்ம இது வரைக்கும் நமக்கு கிடைச்சதில்லை, சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் 2 மாம்பழம் கொடுத்தேன்ல உங்ககிட்ட, 2 கொடுத்துருக்கேன், 1 தான் இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே திலகவதியாருக்கு ஒரு பயம் வந்துருது மனசுல. எப்படி இல்லைன்னு சொல்றது அவர் ஆசையா கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோடையும் வருத்தத்தோடையும் நம்ம இல்லைன்னு சொல்லணுமே அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடையும் போய் பூஜை ரூமுக்கு போறாங்க. போய் சிவன்கிட்ட, நம்ம சிவபெருமான் கிட்ட ரொம்ப வணங்கி பக்தியோட, ஐயனே இது மாதிரி ஒரு சிவனடியார் தான் வந்தாரு, அவருக்கு தான் நான் வழங்கிட்டேன்,
இப்ப என்னுடைய கணவர் கேட்கும்போது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. வேண்டின உடனே பாருங்களேன், அந்த சிவனடியாருக்கு கொடுத்த அதே பழம் இவங்க கைக்கு வந்துருச்சு. திலகவதி அம்மையார் கைக்கு வந்துருச்சு. அப்ப அவங்களுடைய பக்திய பாருங்களேன், நமக்கே உடம்பு சிலுக்குது இல்லையா? கேட்ட உடனே சிவபெருமானே அந்த திலகவதி அம்மையாருக்கு குடுக்குறாங்க. உடனே அதை எடுத்துன்னு வந்து எப்பவும் போல இவங்களுக்கு குடுக்குறாங்க. குடுக்கும்போது என்ன டிஃபரெண்ட் இருக்கு? இதுல அந்த பழமே சுவையானது. அதை விட அதிகமான சுவை இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, திலகவதி அம்மையார் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இந்த மாரி நீங்க 2 மாம்பழம் குடுத்தீங்க. அதுல நான் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவனடியார் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு ஒரு பழத்த குடுத்துட்டேன். இப்ப இந்த ஒரு பழம் மட்டும் தான் இருந்தது. நீங்க கேட்ட உடனே நான் போய் சிவபெருமான்ட்ட கேட்ட உடனே அவங்க திருப்பி குடுத்துட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே பரமதத்தர் அவருடைய கால்லயே விழுந்துட்டாங்க. கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி இவ துடிச்சு போயிட்டாங்க திலகவதியார். ஏன்னா கணவர் போய் நம்ம கால்ல விழறதா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போயிட்டாங்க. இந்த அழகான உருவத்தோட இங்க நான் இப்படி இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் நடக்குது. இதுவே எவ்வளவு பாவப்பட்ட செயல். என்னை விட பெரியவர், என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய பரமதத்தர் என் கால்ல விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. எனக்கு இந்த அழகான தோற்றம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. வேறு என்ன வேணும் அப்படின்னா பேயாக கொடுங்கள் அப்படின்னு கேட்டுட்டாங்க பாருங்களேன். எவ்வளவு அழகான திலகவதியார் பேயா எனக்கு உருவத்தை கொடுங்க, அழகான தோற்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டுன உடனே அவங்களுக்கு எலும்புக்கூடு போல ஒரு உருவம் தோன்றியதா சொல்றாங்க. அதாவது திலகவதி அம்மையார் வந்து எலும்புக்கூடா மாறிட்டாங்க. அதற்கப்புறம் சிவனடியாரே அதற்கப்புறம் திலகவதியார் எலும்பு கூட்டு உருவத்திலேயே இருந்திருக்கிறார். அதனாலதான் சுந்தரர் சுவாமிகள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா பேயார் அப்படின்னு காரைக்கால் அம்மையார வழிபட்டிருக்கார். அதாவது திலகவதியார வழிபட்டிருக்கார். காரைக்கால் அம்மையார் என்பவர் யாருன்னா இந்த திலகவதி அம்மையார் தான் காரைக்கால் அம்மையார்னு பெயர் பெற்றிருக்காரு. ஏன்னா அவர் காரைக்கால் என்ற பெரு நகரத்துல அவரு பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இன்றும் காரைக்கால் சிவன் கோயில்ல இவருக்கான ஒரு தனி சன்னதியும் அமைந்திருக்கு. ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இவங்களுக்கு பெரிய திருவிழா நடக்கும். அன்னைக்கு சுவாமி தேர் திருவிழா வரும்போது இந்த மாம்பழ உற்சவம் நடக்கும். எப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டிண்டு அந்த திருவிழா, அதாவது ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுல எல்லோரும் மாம்பழங்களை வாரி வீசுவாங்க. கூடை கூடையாக அவ்வளவு பழங்களை அந்த தேரின் மேல வீசுவாங்க. அப்படிப்பட்ட திருவிழா நடக்கும். அதே போல பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களுக்கு குரு பூஜை நடக்கும். காரைக்கால் அம்மையாருக்கு குரு பூஜை நடக்கும். இப்படி பல வைபவங்கள் நடக்கும். ஏன்னா அவ ஒரு சிவபெருமானி சிவனடியார் தானேங்க. அதனாலதான். அதற்கப்புறம் இவர் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு கைலாயத்திற்கு நான் சென்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலா அவரும் நல்ல தரிசனம் பண்ணிண்டே போகின்றே இருக்காரு பாருங்க. அப்ப கைலாயம் வந்து விட்டது. இமயமலையில இருக்கக்கூடிய கைலாயத்தை போய் அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச பிறகு அங்கிருந்து கைலாயம் என்னுடைய சிவபெருமான் இருக்கிற இடம், இது எப்படி நான் காலால ஏற முடியும், காலால எப்படி மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி மனம் முருகி அவரு கைகளாலேயே ஏறி போறாரு. கைகளாலனா என்னங்க, தலைகீழா நடந்து போயிட்டு இருக்காரு. அதாவது வயசான காலத்துல தலைகீழா இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறதுனால காரைக்கால் அம்மையாரை பார்த்து சிவபெருமானே மனம் முருகிட்டாரு. நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதை போல நம்ம மேல இவ்வளவு பாசமும் அன்பும் பக்தி பரவசமா இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஏந்து நின்று அம்மையே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பாருங்களேன், அம்மா அப்பா இல்லாத சிவபெருமானுக்கு அம்மையா, அதாவது அவங்க அம்மாவாவே நம்ம காரைக்கால் அம்மையார் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அந்த காரைக்கால் அம்மையார் இல்லைங்களா? அதே போல அங்க வந்த உடனே எனக்கு உன்னுடைய நடனத்தை பார்க்கணும்னு தான் நான் வந்திருக்கேன், உன்னுடைய திருவடியை நான் அடையணும், உன்னுடைய நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சொன்ன உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீ தமிழ்நாட்டுல அப்ப வந்து தென்னாட்டுல இருக்கக்கூடிய திருவாலங்காட்டுக்கு போ, அங்க வந்து உனக்கு நானு நடனம் ஆடி உனக்கு காட்சி அளிக்கிறேன்,
அந்த டயத்துல நீ என்ன பாட்டு பாடணுமோ அந்த பாட்டெல்லாம் பாடி என்னை போற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால திரும்பவும் தலைகீழாவே, அதாவது கைகளாலேயே நடந்து வந்து திருவாலங்காட்டு வரையே வந்திருக்கிறார். திருவாலங்காட்டுக்குமே அவங்க வந்து தலைகீழா கைகளால தான் நடந்து வந்ததா நமக்கு தெரிவிக்குது. அத போலதாங்க அங்க வந்து அவங்க பரதநாட்டியம், அதாவது பரதநாட்டியம்ங்கிறது என்ன சொல்றது, தாண்டவம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாண்டவம் ஆடுறாங்க. என்ன, சிவபெருமானும் பார்வதியும் தாண்டவம் ஆடுறாங்க. அப்ப அவங்கள புகழ்ந்து நம்ம காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. என்ன, இந்த நிகழ்வு எப்பவும் திருவாலங்காட்டுல விசேஷமா நடக்கிறதாவும் சொல்றாங்க. இப்ப இந்த காரைக்கால் அம்மையாரை பத்தி நாம இவ்வளவு தூரம் சொல்லி சிலாகித்தின் இருக்கோம், பரவசப்பட்டு இருக்கோம் இல்லையா? இது எதனால அப்படின்னா, வர்ற 4ஆம் தேதி 4/4/2026 அன்னைக்கு அவங்க பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் வருது. அன்னைக்கு தான் அவங்களுக்கு குரு பூஜை நடக்குது. அதனாலதான் அவர்களை பற்றி சில வரிகள் சொல்லணும் அப்படின்னு அடியேன் ஆசைப்பட்டேன். அதனாலதான் எனக்கு தெரிந்ததை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். காரைக்கால் அம்மையாரை போல நாமளும் சிவனடியார வணங்குவோம். சிவனடியார்களை வணங்கினாலே சிவனை வணங்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடியாருக்கும் அடியேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அதனால நாம காரைக்கால் அம்மையார், 63 நாயன்மார்கள், அல்லது இன்னைக்கு உண்மையான சிவனடியார் அப்படின்னு சொல்லி யாரு வந்தாலும் சரி, நம்மளால முடிந்த சில பணிகளை செய்வோம். அந்த சிவனடியை நாமும் காரைக்கால் அம்மையாரை போல பெற முடியாவிட்டாலும் நம்மளால் முடிந்த வரைக்கும் சிவனை போற்றுவோம், வணங்குவோம், அந்த சிவனடியை அடைவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்பொழுதும் நான் சொல்றதுதான், நமக்கும் சில புண்ணியங்கள் வந்து சேரும். நான் வணங்குவதனாலே எனது சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும், என்னுடைய பதிவை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே அந்த சிவபெருமானின் அருள் கண்டிப்பா கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். காலையில பூஜை செய்யும் பொழுதும் அனைத்து உலகத்தில் உள்ள அனைவருமே நல்லா இருக்கணும், இந்த போரெல்லாம் இல்லாம இருக்கணும், அமைதியா இருக்கணும் இந்த உலகமே அப்படின்னு சொல்லிதான் நம்ம இறைவனை வேண்டுறோம். அதே போல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பதிவை சொன்னேன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.